அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு உயர்ந்து நிற்கும் இஸ்லாம். சட்டங்கள் அனைவருக்கும் பொதுவானதாக ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு இல்லாமல் இருக்க வேண்டும். கடவுளை வணங்குவதற்கு ஒரு சட்டம் கூறினால் அதிலும் ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாட்டை கற்பிக்கின்றனர். கடவுளை வணங்குமிடத்திலும் சில ஜாதியினர் வரக்கூடாது என்றும், குறிப்பிட்ட இடத்திற்கு மேல் உள்ளே செல்ல அனுமதி இல்லை என்றும், சில கோயில்களுக்கு முற்றிலுமாக போகக்கூடாது என்றும் தடை விதிக்கப்பட்டிருப்பதை இன்று நாம் காண்கின்றோம். இறை இல்லங்களில் மிகவும் சிறப்புக்குரியதாக உள்ளவை காபத்துல்லா என்னும் இறை இல்லமாகும். இந்த இல்லத்தில் இஸ்லாத்தை ஏற்ற எவரும் போகலாம், தொழலாம், யாரும் தடை செய்ய முடியாது. அவ்வாறு செய்பவர் இறைவனின் கடும் தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவார் என்று திருக்குர்ஆன் எச்சரிக்கை செய்கிறது. ஏக இறைவனை மறுத்தோருக்கும், அல்லாஹ்வின் பாதையையும் மஸ்ஜிதுல் ஹராமையும் விட்டு தடுத்தோருக்கும், அங்கே அநீதியின் மூலம் குற்றம் புரிய நாடுவோருக்கும் துன்புறுத்தும் வேதனையை சுவைக்கச் செய்வோம். மஸ்ஜிதுல் ஹராமை அதன் அருகில் வசிப்போருக்கும் தூரத்தில் வசிப்போருக்கும் சமமாக ஆக்கினோம். அல் குர்ஆன் அத்தியாயம் 22 வசனம் 25. வழிபாட்டு தலங்களில் 100% தீண்டாமை கடைபிடிக்கப்படுகிறது. குறிப்பிட்ட பிரிவினர் மட்டுமே வழிபாட்டு தலங்களில் மூலஸ்தானம் வரை சென்று வழிபட முடியும் என்ற நிலையை எவராலும் மாற்ற முடியவில்லை என்பதை காண்கின்றோம். ஆனால் இந்த நிலை முஸ்லிம்களின் வழிபாட்டு தலமான பள்ளிவாசல்களில் மட்டும் இல்லை. ஏனெனில் பள்ளிவாசலின் உரிமையாளன் அல்லாஹ் என்பது இஸ்லாத்தின் நம்பிக்கை. அல்லாஹ்வுக்கு சொந்தமான இல்லத்தில் அவனை துதிப்பதற்கு யார் வந்தாலும் அதை தடுக்கக்கூடாது. அவ்வாறு தடுப்பது பெரும் பாவம் என்று பின்வரும் வசனம் பிரகடனம் செய்கிறது. அல்லாஹ்வின் பள்ளிவாசல்களில் அவனது பெயர் கூறப்படுவதை தடுத்து அவற்றை பாழாக்க முயல்பவனை விட பெரும் அநீதி இழைத்தவன் யார்? பயந்து கொண்டே தவிர அவற்றில் நுழையும் உரிமை அவர்களுக்கு இல்லை. அவர்களுக்கு இவ்வுலகில் இழிவும் மறுமையில் கடுமையான வேதனையும் உண்டு. அல் குர்ஆன் அத்தியாயம் 2 வசனம் 114. இது போன்ற அறிவுரைகளின் காரணமாகவே இஸ்லாத்தில் தீண்டாமையை காண முடிவதில்லை. எந்த காரணத்துக்காகவும் முஸ்லிம்களில் எவரையும் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது என்று தடுப்பது